நிசப்த மொழிகள் பாகம் 14 அத்தியாயம் 27. காலையில் உற்சாகத்துடன் கல்லூரிக்கு கிளம்பிய குந்தவை சாப்பிட அமரவும் அன்னை ஏதோ யோசனையாயிருப்பதைக் கண்டு விசாரித்தாள். அம்மா, காலையிலேயே ரொம்ப யோசனையில் இருக்கிற போல இருக்கு. நைட்டு படித்த கதை எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்ன? கேட்டுக்கொண்டே அன்னை செய்திருந்த கிச்சடியை சட்னியுடன் உள்ளே தள்ளி கொண்டிருந்தாள். போடி, உனக்கு எப்பவும் கிண்டல் தான். 2 நாளாக புக்கே தொடலை. வேலையே சரியா இருக்கு, நேரமே கிடைக்க மாட்டேங்குது புலம்பலாய் சொன்னவர். நான் அதை யோசிக்கல. நம்ம ஜெயந்தி டாக்டர் கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணாங்க என்றதும் குந்தவையின் முகத்திலும் யோசனை தெரிந்தது. என்னவாமா, எப்போ வராங்களா? அவங்க வந்தா வானதி அவங்க கிளினிக் போயிடுவாளா? அவங்க 2 நாளில் வந்துடுவாங்களாம். வானதி இங்கே இருக்கிறத பற்றி சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிளினிக் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போனதில் நர்ஸ் எல்லாம் வேறு இடத்துல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. கையில் ஒரு நல்ல நர்ஸ் இருக்கிறது ரொம்ப சந்தோஷந்தான். வானதி என் கிளினிக் வரட்டும், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே நானே பே பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதான் யோசிக்கிறேன். ஓ, ஏமா, வானதி நம்ம வீட்லேயே தங்கிக்கிட்டுமே, எதுக்கு ஹாஸ்டல் என்றாள் குந்தவை. நாம் சொல்லலாம், உன் அப்பா சம்மதிப்பாரா? ஏதோ என்னை பார்த்துக்கிறதுக்கு வேண்டி இங்கே இருக்க சம்மதிச்சாரு. இப்போ வேறு இடத்துல வேலைக்கு போயிட்டு இங்கே இருக்க எப்படி சம்மதிப்பாரு என்றார் கவலையுடன். ஆனால் வானதி இல்லைனா போரிங்காக இருக்குமா? அவளும் நம்ம வீட்டில் ஒருத்தி மாதிரி பழகிட்டா. ஆமாடி, நம்மளோட இருந்து பழகிட்டு வெளியே அனுப்புனா கஷ்டப்படுவாளேன்னு கவலையாக இருக்கு. அம்மா, வானதி எங்க என்றாள் குந்தவை. அவன் மாடியில் துணி காயப்போட போயிருக்கா. அவகிட்ட இன்னும் சொல்லலை. அவளை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னம்மா? இப்போ எதுக்கு இதை கேட்குற? சொல்லுங்கம்மா என்றவள் சட்னியை மீண்டும் தட்டில் ஊற்றிக்கொண்டாள். அவளை பற்றி என்ன சொல்கிறது? ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லார்கிட்டையும் அன்பா அக்கறையா அனுசரித்து நடந்துக்குவா. குடும்ப கஷ்டம் புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணு. மொத்தத்தில் உன்னை விட அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். போதுமா? அன்னை இறுதியில் சொன்னதை கேட்டு முறைத்தவள். என்ன முறைக்கிற? நீதான் நான் எதை செஞ்சாலும் நொட்ட சொல்லுவ. அவள் எதுவுமே சொல்ல மாட்டா. அப்போ அவளை பிடிக்கிறதான நியாயம் என்றார் சிரிப்புடன். ஓஹோ, அப்படின்னா வானதியை உங்கள் சின்ன மகனுக்கு கட்டி வச்சு மருமகளை ஆக்கிருங்க. அப்போ அவ எங்கேயும் போக வேண்டான்ல என்ற மகளை திகைப்புடன் நோக்கினார் அன்னை. என்னடி சொல்ற? உன் அப்பா காதல விழப்போகுது, விளையாடாத என்றார் சகுந்தலா. நான் விளையாடலம்மா. அருள் அண்ணாக்கும் அவன் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கும் போல இருக்கு. அவளுக்கும் அண்ணாவை பிடிச்சிருக்கு. ஆனால் 2 பேரும் எதுவும் சொல்லிக்கிட்டது போல தெரியல. மகள் சொல்லவும் அவர் முகம் மலர்ந்து பின்னர் கவலையானது. என்னம்மா, வானதியை மனசுக்கு பிடிச்சாலும் மருமகளா எத்துக்க பிடிக்கலையா? மகள் கேட்கவும் நிமிர்ந்தார். நாம் ஆசைப்பட்ட ஆச்சா? உன் அப்பா இன்னும் பெரியவன் கல்யாணத்துக்கே ஒத்துக்கலையே. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஸ்டேட்டஸ் கோலம் கோத்திரம்னு பிடிச்சுக்குவாரு. என்னோட கவலை எப்படியாச்சும் ஆதிக்கு கல்யாணத்தை பண்ணிடணும் தான். அதுக்கு அவர் சம்மதிச்சிட்டா இதுக்கு சம்மதம் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முதல்ல அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நாம் இதை பற்றி பேசுறது தப்பு. அவங்க அப்படி எதுவுமே எங்கள் மனசில் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியட்டும், அப்புறமா பார்க்கலாம் என்று முற்றுப்புள்ளி வைத்தார். சரியாய் சுந்தரம் புறப்பட்டு வரவும் மகளுக்கு கண்ணால் ஜாடி காட்டிவிட்டு கணவருக்கு தட்டை வைத்தார். ஏன் இன்னைக்கு இட்லி இல்லையா? கிச்சடி பண்ணியிருக்க என்றவரிடம். நேற்று நிறைய வேலை இருந்துச்சு, மாவு அரைக்க முடியலைங்க என்றவர். வருஷம் முழுக்க இட்லி சாப்பிட்டாலும் இந்த மனுஷனுக்கு அழுக்கவே செய்யாத போல இருக்கு என மனதில் நினைத்தபடியே பரிமாறினார். குந்தவை, இன்னைக்கு ஸ்கூட்டியில் காலேஜ் போறியா? மெதுவா போ. எனக்கு பொண்ணுங்க 2 வீலர் ஓட்டுறதே பிடிக்காது. பொண்ணுங்களுக்கு கார் தான் சரி. என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை இதை வாங்கி கொடுத்துட்டாரு. வேண்டான்னு சொன்னால் அவருக்கு வருத்தமாக போயிடும். ஜாக்கிரதையாக போயிட்டு வா. லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டதானே என்றார் மகளிடம். வச்சிருக்கேன்ப்பா, நான் பத்திரமா போயிட்டு வரேன், பயப்படாதீங்கப்பா என்றாள். காலி பக்கெட்டுடன் வானதி கீழே வர அவளை கண்டவர். வானதி, ஜெயந்தி டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. 2 நாளில் இங்கே வந்துடுவாங்களாம். உன்னை ஹாஸ்டல் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அவங்களே அதுக்கு பே பண்ணிடுவாங்களாம். நாங்களும் உன்னை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்கோம். உனக்கு சந்தோஷம் தானே என்றதும் அவள் முகத்தில் அப்பட்டமாய் அதிர்ச்சி தெரிந்தது. சரி அங்கிள் என்றவள் எதுவும் பேசாமல் அறைக்கு சென்றுவிட அம்மாவும் மகளும் ஒருவரை ஒருவர் அர்த்தமாய் பார்த்து கொண்டனர். அப்பா,
வானதி ஹாஸ்டலுக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, இங்கேயே இருக்கட்டும். இனி உங்களுக்கு கல்யாண வேலையெல்லாம் இருக்கு, பிஸி ஆயிடுவீங்க. அம்மாவும் வேலையில் தன்னை சரியாக கவனிச்சுக்க மாட்டாங்க. வானதி இங்கே இருந்தா துணையா இருக்கும்ல. என் மேரேஜ் முடிக்கிற வரைக்குமாச்சும் இங்கே இருக்கட்டும்பா என்ற மகளை யோசனையுடன் பார்த்தார் சுந்தரம். நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்கு. ஆனால் ஜெயந்தி டாக்டர் இவளை கிளினிக் வர சொல்லும்போது நாம் என்ன பண்ண முடியும்? அனுப்பிதானே ஆகணும். ப்ளீஸ்ப்பா, என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவளை அனுப்ப முடியாதுன்னு நீங்கள் சொல்லிடுங்க. அவங்க வேற நர்ஸ் பார்த்துக்கட்டும், மகள் கெஞ்சலுடன் சொல்ல. இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் முடிந்து அவள் வேறு வீட்டுக்கு செல்ல போகும் வருத்தமோ இல்லை தன் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் கல்யாணத்திற்கு ஒத்துக்கொண்ட சந்தோஷமோ அவரை சம்மதிக்க வைத்தது. சரி, உன் இஷ்டம் போல இங்கேயே இருக்கட்டும். டாக்டர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்றவரிடம் தேங்க்யூப்பா என்று சந்தோஷத்துடன் சொல்லி சென்றாள் மகள். சரியான நேரத்தில் நீக்காக மகள் தந்தையிடம் கேட்டு சம்மதிக்க வைத்ததை நினைத்து சந்தோஷத்துடன் சிரித்து கொண்டார் சகுந்தலா. என்ன சகு சிரிக்கிற? இன்னும் 3 மாசம் தானே, இருந்துட்டு போகட்டுமே என்றார் மனைவியிடம். அவ வானதி கூட ஃப்ரெண்டு போல நல்லா பழகிட்டா. இப்ப கல்யாண நேரத்துல அவ கிளம்பினா மனசுக்கு வருத்தமா தான் இருக்கும். நீங்க சம்மதம் கொடுத்தது சரிதாங்க என்றார். குந்தவை அறைக்கு வர கட்டிலில் யோசனையோடு அமர்ந்திருந்தாள் வானதி. என்ன வானதி, பயங்கர யோசனை போல இருக்கு. ஒன்றும் இல்லை, ஹாஸ்டல் பார்க்கணும், நானும் நின்று கூட வரட்டு என்றாள். அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு, அப்பா கிட்ட நான் பேசிட்டேன் என்றாள் குந்தவை. எதுக்கு? எப்பவா இருந்தாலும் நான் போகத்தானே வேணாம் என்றவளின் வாடிய முகமே விருப்பமின்மையை சொன்னது. ஹலோ, நீ எங்கேயும் போகல. இப்போதைக்கு என் மேரேஜ் முடிகிற வரைக்கும் நீங்க இருக்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். குந்தவை சொல்லவும் திகைப்புடன் வானதி நிமிர அவள் கண்ணோடு நோக்கியவள். அது பெர்மனண்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்று சொல்ல புரியாமல் நோக்கியவள். எது பெர்மனண்ட்? எனக்கு புரியல என்றாள். நீ இங்க இருக்கிறது தான் பியூட்டி. ஓகே, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்றவள் ஸ்கூட்டி சாவியுடன் கிளம்ப எதிரில் வந்த அருள். வண்டியை மெதுவா ஓட்டிட்டு போ என்றவன் அவள் பின்னில் நின்ற வானதியை கண்டதும் ஆவலுடன் நோக்க அவனை பார்த்திருந்தவள் சட்டென்று பார்வையை விலக்கிக் கொண்டு உள்ளே சென்று விட்டாள். மகளை வெளியனுப்ப நின்று கொண்டிருந்த சகுந்தலாவின் கண்ணில் இந்த காட்சி விழவும் ஆவலுடன் மனம் எதையோ கணக்கு போடத் தொடங்கியது. சகு, நான் கிளம்புறேன். அருள், ஜிஎஸ்டி விஷயமா 11 மணிக்கு ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. நீ அங்கே போயிட்டு ஆஃபீஸ் வந்தா போதும் என்றதும் அருள் தலையாட்டி சாப்பிட செல்ல சுந்தரம் கிளம்பினார். வானதி, அவர் குரல் கேட்டு அறையில் இருந்து வானதி எட்டி பார்க்க, அருளுக்கு சாப்பிட வைமா, நான் அவரை அனுப்பிட்டு வந்துடுறேன் என்றவர் வாசலுக்கு செல்ல அவள் அமைதியாய் உணவு மேஜைக்கு வந்தாள். குனிந்தபடி தட்டில் பரிமாறியவள் சோர்ந்த முகத்தை கண்ட அருள், என்ன வானதி, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? சோர்வா இருக்க கேட்டபடி அவள் நெற்றியில் கை வைத்து பார்க்க பதறியவள் சட்டென்று கையை தட்டிவிட அவன் அதிர்ந்து போனான். உனக்கு என்னாச்சு வானதி? ஃபீவர் இருக்கான்னு தானே பார்த்தேன், எதுக்கு இவ்வளோ கோபம்? அவன் கேட்க அவள் முறைப்புடன் நின்றாலும் கண்ணில் நீர் நிறைந்தது. அதெல்லாம் ஒண்ணுமில்லா, உண்டெங்கிலும் செத்து ஒன்னும் போவில்லா என்று சொல்ல புரியாமல் பார்த்தான். வானு, எதுக்கு இப்படி பேசுற? நானும் சில நாட்களாக கவனிக்கிறேன், நீ முன்ன போல என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற. நான் பேச வந்தாலும் விலகி போற. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? புரியாமல் பாவமாய் முகத்தை வைத்து கொண்டு கேட்டவனை பார்க்கவே அவளுக்கு சங்கடமாயிருந்தது. முன்தினம் இரவு குந்தவை அவளிடம் தங்களை பற்றி பேசியதை அவனுக்கு சொல்லாமல் புரியாது என்று தோன்றவே, நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க, ஞான் பின்ன பறையாம், ஆன்டி வரும் என்றவள் அடுக்கலைக்கு சென்றுவிட யோசித்தபடி அமர்ந்திருந்தான் அருள். வானதிக்கு தன் மீதே கோபமாய் வந்தது. அருளை வேண்டாம் என்று வெறுக்கவும் முடியவில்லை. கிடைக்காத விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாதென்று மூளையின் எச்சரிக்கையை ஏற்கவும் முடியவில்லை. மனம் இரண்டும் கெட்டானாய் தவிக்க அருள் வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் அவனது பார்வையும் அக்கறையும் தன் மீதுள்ள பிடித்தத்தை உணர்த்தினாலும் எதையும் வெளிப்படையாய் பேசாததால் மூச்சு முட்டுவது போல் தோன்றியது. எங்களுக்குள்ளேயே இன்னும் காதலை பகிர்ந்துக்கல, அதுக்குள்ள இந்த தேவ் எப்படி மோப்பம் பிடிச்சானோ? குந்தவையின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நான் திணறிட்டு இருக்கேன். இவன் என்னடானா எனக்கு ஃபீவரான தொட்டு பார்க்கறானா? கடுப்புடன் தனக்குள் சொல்லிக் கொண்டவள், இப்படி மனதிற்குள்ளேயே தவிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேசாம ஹாஸ்டலுக்கே போயிடலாமா? குந்தவை கல்யாணத்துக்கு மட்டும் வந்துக்க வேண்டியதான் என முடிவு செய்தாள். கணவரை அனுப்பிவிட்டு வந்த சகுந்தலா மகன் தனியே அமர்ந்து சாப்பிடாமல் யோசனையுடன் இருப்பதைக் கண்டவர் அருகில் வந்து அமர்ந்தார். அருள், என்னப்பா சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க?
என்றதும் வேகமாய் சாப்பிடத் தொடங்கினான். டே பாத்துடா, அதுக்குன்னு ஒன்னா திணிக்காத, விக்கிக்க போது. சகுந்தலா சொல்லும் போதே அவனுக்கு தொண்டையில் விக்கிக் கொள்ள வானதி வேகமாய் தண்ணீர் கிளாஸை எடுத்து அவனிடம் நீட்டி தலையில் தட்டினாள். மெல்ல சாப்பிடலால என்றவளை கண்ணில் நிறைந்த நீருடன் நோக்க அமைதியாய் விலகி நின்றாள். நடப்பதை கவனிக்காதது போல் கவனித்த சகுந்தலா, மெதுவா சாப்பிடுமா, வாமா வானதி, நம்மளும் சாப்பிடலாம் என்று சொல்ல அவளும் அமர்ந்தாள். ஆண்டி, ஞா வெளியில போயிட்டு வராம். அங்கிள் பறிஞ்சது போல ஹாஸ்டல் நோக்கி வைக்கணும். ஜெயந்தி டாக்டர் வந்ததும் மாறாளோ. என்னம்மா, யாருக்கு ஹாஸ்டல்? ஜெயந்தி டாக்டர் எப்போ வராங்களாம் என்றான் அருள் புரியாமல். விஷயத்தை சகுந்தலா சொல்லவும் அவன் முகம் சுருங்கி போனது. வானதியை மனம் எப்போது ஏற்றுக்கொண்டதோ அது முதல் அவளையும் வீட்டில் ஒருத்தியாய் கண்டிருந்தான். அவள் மீது ஈடுபாடு கூடவே மனம் தனக்குள் அவளை ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்க இப்போது அவள் ஹாஸ்டலுக்கு செல்ல வேண்டும் என்றதும் சுணங்கியது. அம்மா, ஹாஸ்டலெல்லாம் சரி வருமா? ஜெயந்தி டாக்டர் கிட்ட நாம சொல்லிக்கலாம், இங்கே இருக்கட்டுமே. வானதியை இங்கே தங்க வைக்கலாம் என்று முதலில் சொன்னபோது வேண்டாம் என்று குதித்தவன் இப்போது இப்படி சொல்வதை கேட்டு அவருக்கு சிரிப்பு வந்தது. இல்ல ஆண்டி, எப்பவா இருந்தாலும் நான் ஹாஸ்டலுக்கு போகண்ட, இப்ப தானே போய்க்கிறேன். அவனை மறுத்து வானதி சொல்லவும் முறைத்தான் அருள். போதுமா என்றவன் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் சாப்பிடாமல் எழுந்து செல்ல, டே அதுக்கு ஏண்டா பாதியில எழுந்திருச்சு போற எனவும் அவன் பதில் பேசாமல் கை கழுவி மாடிக்கு செல்ல வானதிக்கு கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றது. ஆட, நீ ஏம்மா கண் கலங்குற? அவன் இப்படிதான், முதல்ல வேண்டான்னு சொல்லுவான், அப்புறம் மனசுக்கு பிடிச்சிட்டா விட்டு கொடுக்க மாட்டான். நீ சாப்பிடு என்றதும் எப்படியோ விழுங்கி முடித்து எழுந்தாள். அவனும் உன்னை இந்த வீட்டில் ஒருத்தியா ஏத்துக்கிட்டான், அதான் போறேன்னு சொன்னதும் கோபம் வந்துருச்சு. குந்தவைதான் உன்னை கல்யாணம் வரைக்கும் எங்கேயும் போக விட மாட்டேன்னு சொல்லியிருக்காளே, அப்புறம் எதுக்கு இப்ப ஹாஸ்டல் எல்லாம் பார்க்கணும்? வேண்டாமா, இங்கேயே இரு. உன்னை வேற எங்கேயும் அனுப்பவும் எனக்கு மனசில்லை. சரி, அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு நான் எங்கேயும் போகலைன்னு சொல்லிட்டு வா, அப்பதான் சரியாவான். டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் படுக்கிறேன். டேப்லெட் போட்டுட்டு படுங்க ஆண்டி என்றவள் மாத்திரையை எடுத்து நீட்ட புன்னகைத்து கொண்டவர் அதை விழுங்கிவிட்டு அறைக்கு எழுந்து சென்றார். எந்தொரு தேசியம் ஆண்டி எந்த விசாரிக்கும் என நினைத்தபடி காஃபியை கலந்து எடுத்துக்கொண்டு மாடிக்கு செல்ல அருள் கட்டிலில் படுத்திருந்தான். திறந்திருந்த கதவில் மெல்ல தட்ட முகத்தின் மீதிருந்த கையை விலக்கி பார்த்தவன் கோபமாய், என்ன என்றான். காஃபி அவள் தயக்கத்துடன் சொல்ல, அங்க வச்சிரு என்றதும் உள்ளே வந்து மேஜை மீது வைத்தவள் அவன் அப்படியே கிடப்பதை பார்த்து, இப்ப നിങ്ങൾക്ക് എന്താ പ്രശ്നം? എണിച്ച് காஃபி குடிக்கு என்றதும் எழுந்தமர்ந்தவன், நீ யாரு என்றதும் திகைத்தாள். சொல்லு, நீ யாரு? நீ சொன்னதும் நான் குடிக்கணுமா? நான் யாருன்னு அறிஞ்சிല്ലെങ്കിൽ എന്തിനു என்ன ஹாஸ்டல் போக வேண்டாம் சொல்றது? தப்புதான். நான் யாரு உன்னை போக வேண்டான்னு சொல்ல? எனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு நான் யாரோ தானே என்றதும் அவளுக்கு கோபம் வந்தது. நான் அப்படி ஒன்றும் பறிஞ்சில்ல. பின்ன நான் போக வேண்டான்னு சொல்லியும் ஹாஸ்டல் போறேன்னு சொல்ற, அப்ப நான் உனக்கு யாரோ தானே? அவன் கேட்கவும் கண்ணில் முணுக்கென்று கண்ணீர் துளிர்க்க சட்டென்று அவன் வாயை பொத்தினாள் வானதி. ப்ளீஸ், அங்கனே பறையல்ல. இன்னைக்கு போகலினாலும் நாளைக்கு போகண்ட, அது கொண்டு பறிஞ்சுதானு. தன் உதட்டின் மீதிருந்த அவள் கையை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டவனின் மனம் அவளது தவிப்பான செய்கையில் நெகிழ்ந்திருந்தது. முகம் சிவக்க கண்களில் நீர் தேங்கி நிற்க குனிந்து நின்றவள் முகத்தை நிமிர்த்தியவன், வானதி, உன்னால என்னை விட்டு போக முடியுமா என்று அவள் கண்களுக்குள் ஊடுருவி கேட்க அவன் விழிகளில் தேங்கி விளைந்த காதலில் தனது உறுதியை துளைத்தவள் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு விசும்பினாள். என்னால வேற என்ன பண்ண முடியும்? ஜீவிகான் வழி தேடி வந்த இடத்துல வழிகாட்டிய வீட்டுக்கு துரோகம் செய்ய முடியுமா? நான் ஒரு கதி இல்லாதவள் தானே. அவனை அழைத்து கொண்டு கரைந்தவளின் முதுகில் ஆறுதலாய் தட்டி கொடுத்தான் அருள். அவன் மனதில் அந்த நேரத்தில் தன் தந்தையின் எதிர்ப்பும் குடும்பமும் எல்லாம் மறந்திருக்க வானதியின் கண்ணீரும் காதலும் மட்டுமே மனதில் நிறைந்திருந்தது. வானு, மனசுக்கு பிடிக்க கதி தேவையில்லை. இத்தனை நாளா மனசுக்குள்ள வச்சு தவிச்சிட்டு இருந்தேன். இனி என்னால் என்னை மறைக்க முடியல. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் என் காதலை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. ஐ லவ் யூ வானு, ஐ லவ் யூ. உணர்ச்சி வேகத்தில் அவள் காதுகளை உரசிய அவன் வார்த்தைகள் அவளது மனதை உடைத்தது. நானும் லவ் யூ அருள், ஞானம் நின்ன பிரேமிக்குன்னு என்றவள் அவன் இதயத்தில் ஒட்டிக்கொண்டாள்.
அத்தியாயம் 28. நாட்கள் அதன் பாட்டில் நகரத் தொடங்க ஜெயந்தியின் கிளினிக்கிற்கு வேலைக்கு போய்க் கொண்டிருந்தாள் வானதி. அதனால் அருள் வானதியின் சந்திப்பு அவ்வப்போது வெளியே தொடர்ந்து கொண்டிருந்தது. குந்தவை கல்லூரி பாடத்தோடு தேவ் அவ்வப்போது அவளை சந்திக்கையில் சொல்லிக் கொடுக்கும் காதல் பாடங்களையும் கற்றுத் தேர்ந்தாள். மகளின் கல்யாணத்தோடு மூத்த மகன் வரப்போகும் சந்தோஷமும் சேர்ந்து கொள்ள உற்சாகத்துடன் கல்யாண வேலைகளை கவனிக்கத் தொடங்கினார் சகுந்தலா. சுந்தரத்திற்கு நண்பன் குடும்பமாயிருந்தாலும் பெரிய இடத்தில் மகளின் கல்யாணம் நிச்சயமானதில் பெருமை தாங்கவில்லை. கல்யாணத்திற்கு அதை செய்ய வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்று பரபரப்புடனே இருந்தார். அன்று மாலையில் தொழில் வகை நண்பர் ஒருவரின் மகன் ரிசப்ஷனுக்கு இருவரும் புறப்பட்டு கொண்டிருந்தனர். சகு, எப்பவும் போல சிம்பிளா புறப்படாம கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுக்கோ, நாம போறது பெரிய இடத்து ஃபங்க்ஷன். சுந்தரம் சொல்ல சகுந்தலா முகம் சுளித்தார். அங்கெல்லாம் நான் வரலங்க, எனக்கு சரியா யாரையும் தெரியவும் செய்யாது, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கலேன். சலித்து கொண்டார். என்ன சகு, விளையாடுறியா? நிச்சயம் சம்சாரத்தை அழைச்சிட்டு வரணும்னு அவன் ஆர்டர் போட்டிருக்கான். உனக்கு தான் துணைக்கி உன் அண்ணி தேவி இருப்பாளே. சரிங்க, அண்ணி வருதுனால நான் வரேன் என்றவர் தயாராகவும் மனைவியை நோக்கியவர். அந்த வைர நெக்லஸ் செட் எடுத்து போட, அதை யாருக்குன்னு எடுத்து வச்சிருக்க என்றார் எரிச்சலுடன். என்னங்க நீங்க ரொம்ப தான் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க என்றவர் கணவனின் திருப்திக்காய் அவர் ஆசையுடன் வாங்கி கொடுத்த வைர நெக்லஸ் செட்டை அணிந்து கொள்ள கிளம்பினார். காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கொண்டு ஹாலில் அமர்ந்து எழுதி கொண்டிருந்த குந்தவை அன்னையை கண்டதும் திகைத்தாள். என்னம்மா, அம்பாளுக்கு நகை சாத்தினது போல எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு கிளம்பியிருக்கீங்க? உன் அப்பா தாண்டி எல்லாம் போட சொன்னாரு என்று அவர் முகத்தை சுளிக்கவும் அருகில் வந்தவள், இந்த டைமண்ட் செட் மட்டும் போதும், மற்றதெல்லாம் வேண்டாம் என்று கூற மற்றதை கலட்டி அவள் கையில் கொடுத்தவர், பத்திரமா எடுத்து வச்சிரு, இந்த சேலையை கொஞ்சம் சரி பண்ணிவிடு என்று சொல்ல சேலை மடிப்பை சரி செய்து விட்டாள். சட்னி அரைச்சி வச்சிருக்கேன், அண்ணன் வந்ததும் தோசை ஊற்றி கொடு, வானதி வந்தா சொல்லிடு. மகளிடம் சொல்லி அவர்கள் கிளம்ப தனியே இருந்தவள் உற்சாகத்துடன் அலைபேசியை எடுத்து அவள் நாயகனுக்கு அழைத்தாள். நண்பர்களை சந்தித்துவிட்டு காரில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த தேவ் மோகன் அலைபேசி சினுங்கவும் எடுத்து பார்த்தான். குந்தவையின் புகைப்படத்துக்கு கீழே ஹோம் மினிஸ்டர் காலிங் என்று ஒளிர்ந்து கொண்டிருக்க புன்னகையுடன் ப்ளூடூத்தை ஆன் செய்தான். ஹலோ பியூட்டி, அதிசயமா இந்த நேரத்தில் காலிங்? ஹே நாட்டி, வீட்டில் தனியாக போர் அடிச்சதா, அதான் உனக்கு அழிச்சு வையிங். ஓஹோ, போர் அடிச்சதுனால தான் எனக்கு கால் பண்ணியிருக்க. அத்தானை பார்க்கணுன்னு ஆசையில் பண்ணலை. என்னாச்சு? அத்தை வீட்டில் இல்லையா? உங்கள் அத்தையும் மாமாவும் ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருக்காங்க. ஏன் மாமா அத்தையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களே, உனக்கு தெரியாதா என்றாள் குந்தவை. அப்படியா? நான் காலையிலேயே ஒரு வேலையாக வெளியே வந்துட்டேன், இன்னும் வீட்டுக்கு போகலை. டிரைவிங்கில் இருக்கீங்களா? நான் வேணும்னா அப்புறம் கூப்பிட்டுமா என்றால் கார் ஹார்ன் சத்தம் கேட்டு. அதெல்லாம் பரவாயில்ல டார்லிங், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், பண்ணுவியா? அது என்ன ஹெல்ப்னு சொல்லிக்கிட்டு, என்ன பண்ணணும் சொல்லு தேவ். ஏன் சொல்கிறேன்னா, உனக்கு முடியலனா சூர்யா ருசி தான் பார்க்கணும். அவன் சொல்லவும் குழம்பியவள், என்ன சொல்கிற? அவங்கெல்லாம் யாரு? உனக்கு என்ன வேணும் என்றாள். அதெல்லாம் நான் வர்ற வழியில் உள்ள ஹோட்டல் பேர். மதியம் சாப்பிடல, செம்ம பசியில் இருக்கேன், ஏதாச்சும் சமைச்சு கூட என்றான் தேவ். என்னது, சமைக்கணுமா? ஏன் எனக்கு சமைச்சு தர மாட்டியா டார்லிங்? அவன் கேட்கவும் புன்னகைத்தவள், அதெல்லாம் தருவேன், ஆனால் நீ பாவந்தானே என்றாள். அவள் கேட்கும் போதே வாசலில் கார் சத்தம் கேட்க எட்டி பார்த்தவள் தேவ் உள்ளே நுழைவதைக் கண்டு இனிதாய் அதிர்ந்தாள். அச்சச்சோ, என்ன வீட்டுக்கே வந்துட்டீங்க? அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? அண்ணாவும் வானதி வேற இப்ப வந்துருவாங்க, கிளம்புங்க. அவள் புலம்பலை கண்டு கொள்ளாமல் சோஃபாவில் அமர்ந்தான் தேவ். ஹலோ மேடம், அந்த ஃபேன் சுவிட்சை கொஞ்சம் போடுறீங்களா என்றவனை முறைத்து கொண்டே ஆன் செய்தாள். நீ ஒரு வில்லங்கம் பிடிச்சவன் தெரிஞ்சும் வீட்டில் யாரும் இல்லைன்னு சொன்ன என்ன சொல்லணும்? ப்ளீஸ், என் செல்ல தேவ்தான, கிளம்ப. தவிப்புடன் தன்னை துரத்தி விடுவதிலேயே குறியாய் நின்றவளை நோக்கி உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். எதுக்கு டார்லிங் பதற? இங்கே நாம மட்டும்தானே இருக்கோம், எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, கிளம்புறேன் என்றான் அந்த விளையாட்டு பிள்ளை. யோ போலீஸு, விளையாடாத, பேசாம கிளம்பு. அவள் சொல்லவும் எழுந்தவன் அவளை நெருங்க, ஆஹா, நானே வில்லங்கத்தை ஃபோன் பண்ணி வரவழைச்சிட்டனே என்று பயத்துடன் அவள் பின்னில் நகர. செம்ம பசியா இருக்கேன்னு சொல்கிறேன், அப்போ கூட சாப்பாடு எதுவும் தராம என்ன துரத்துறதுலையே குறியா இருக்க சொல்லிக்கொண்டே அவளை தள்ளிவிட்டு அடுக்களைக்குள் நுழைந்தவன். அத்தையை சொல்லணும், கட்டிக்க போகிறவனை உபசரிக்க கூட தெரியாமல் பொண்ணை வளர்த்து வச்சிருக்காங்க.
என்றபடி பாத்திரத்தை திறந்து பார்க்க 2 வகை சட்னி மட்டுமே இருந்தது. அவன் செயல்களை பயமும் தவிப்புமாய் பார்த்து கொண்டிருந்த குந்தவை, நீ என்ன பண்ற? சாப்பிட எதுவும் இல்ல, தோசை தான் ஊத்தணும் என்றாள். அப்போ ஊற்றி கொடு என்றவன் தோசை கல்லை அடுப்பில் வைத்து கேஸை ஆன் செய்தான். ரொம்ப தான் வம்பு பண்ற தேவ், நீ ஹாலில் போய் உட்காரு, நான் தோசை வார்த்து அங்கே எடுத்துட்டு வரேன் என்று அவனை விரட்ட அவனோ அங்கேயே கை கழுவி திண்டில் தட்டை வைத்து அமர்ந்து கொண்டான். சரியான இம்ச அரசன். நொடித்து கொண்டே தோசை ஊற்ற அவளை புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான். போதும் லுக்குனது, கண்ணு சுலுக்கிக்க போது அவள் சினுங்க. ஏன் கண்ணு, ஏன் பொண்ணு, அப்படிதான் லுக்குவேன் என்றவன் தொடர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருக்க அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் குனிந்து கொண்டாள். அந்த சூழ்நிலையும் அவன் செய்கையும் அவளுக்கு இனிமையான இம்சையாயிருந்தது. தட்டில் தோசையை வைக்க, என்னம்மா தோசை கேட்டா ஊத்தாப்பா ஊத்திருக்க என்றவனை முறைத்தவள், பசிக்குதுன்னு தானே சொன்னீங்க, கொடுக்கறத சாப்பிட்டு எழுந்துருங்க என்று தட்டில் சட்னியை வைக்க வேகமாய் ஒரு வாய் சாப்பிட்டவன் அடுத்த தோசையை பீத்து அவள் முகத்துக்கு நேராய் நீட்ட, வாங்கிக்கோ என்றதும் வாய் திறந்து வாங்கிக் கொண்டாள் குந்தவை. என்னதான் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற பாரு. உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டு எனக்கு வயிறு வலி வந்துட்டா என்றவனை முறைத்தவள், அத்தை உனக்கு கொழுப்பா ஊட்டி வளர்த்துருக்காங்க, அதான் இப்படி பேசுற, நான் வந்து கவனிச்சுக்கிறேன். அவனுக்கு பதில் சொன்னாலும் தோசையை தட்டில் வைக்க மறக்கவில்லை. ஒரு வழியாய் சாப்பிட்டு முடித்தவன் இறுதியில் அவளுக்கும் ஒரு தோசையை வம்படியாய் ஊட்டி விட்டே நிறுத்தினான். சரி, அதான் சாப்பிட்டாச்சே, சீக்கிரம் கிளம்பு. என்ன டார்லிங், ஆசையா பார்க்க வந்தா என்ன விரட்டுறதே குறியா இருக்க? நான் பாவம் இல்லையா? யாரு, நீதானே? வீட்டில் யாரும் இல்லைன்னு ஒரு வார்த்தை தெரியாம சொல்லிட்டேன், இப்படி வந்து உட்காந்துட்டு இம்சை பண்ணிட்டு இருக்க. அண்ணன் வந்துட்டா என்ன நினைப்பான்? நல்ல பையன்தானே, ப்ளீஸ் கிளம்ப. நீ இவ்வளோ சொல்றதால கிளம்புறேன், ஆனா வந்ததுக்கு ஏதோ வாங்காம இப்படி என்றவன் அவள் உதடுகளை ஆவலுடன் நோக்க குனிந்து கொண்டாள். அவன் தன்னை நெருங்குவதை உணர்ந்தவளுக்கு படபடப்பாயிருக்க இதயத்தின் துடிப்பு முழக்கமாய் அதிர கேட்டாள். அவள் முன்னே வந்தவன் 2 கைகளையும் விரித்து அவளை நோக்கி வாவென்று தலையசைக்க அந்த கைகளுக்குள் சந்தோஷமாய் அடங்கிக் கொண்டாள். அவள் துடிப்பை தனக்குள் உணர்ந்தவன், டார்லிங், எதுக்கு இவ்வளோ பயம்? நாம் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு நீ, உனக்கு நான், கடவுள் மட்டும் இல்லை, நம்ம வீட்லேயே முடிவு பண்ணியாச்சு. ஸோ கூல் டியர் என்றவன் அவள் நெற்றியில் மென்மையாய் முத்தமிட்டு விலகினான். ஓகே, நான் கிளம்புறேன். ஐ லவ் யூ டார்லிங் என்று சொல்ல நாணத்துடன் அவனை நோக்கி சிரித்தாள். வாசல் வரை அவனது கையை இறுக பற்றி கொண்டு நடந்தவளுக்கு இப்போது படபடப்பு குறைந்திருந்தது. அவள் விரலில் முத்தமிட்டு பை டார்லிங் என்று காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் தேவ் மோகன். அவனது குறும்பும் தைரியமும் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, உரிமையான செயலும் இதமான அணைப்பும் நிறைவாயிருக்க அவள் முகம் மலர்ந்து பிரகாசித்தது. இதழ்கள் தானாய் ஒரு பாடலை முணுமுணுக்க ஹாலில் வந்து அமர்ந்தவள் பைக் சத்தம் கேட்டு திகைத்தாள். ஆஹா, ஜஸ்ட் மிஸ், அண்ணா வந்தாச்சு போல இருக்கு நினைக்கும் போதே உள்ளே நுழைந்தான் அருள். அப்பா அம்மா ரிசப்ஷன் கிளம்பிட்டாங்களா? தங்கையிடம் கேட்க, ஆமாண்ணா, கொஞ்ச நேரம் ஆச்சு என்றாள். தனியாவா இருக்க என்றவன் பார்வை துளாவ, வானது இன்னும் வரலண்ணா என்றவள் காஃபி தரட்டுமா என்று கேட்கவும், குளிச்சுட்டு வந்துடுறேம்மா என்றவன் மாடிக்கு சென்றான். 10 நிமிடத்தில் குளித்து ஷார்ட்ஸ் டிஷர்ட்டுடன் கீழே வர குந்தவை காஃபி கொண்டு வந்து கொடுக்க வாங்கி கொண்டான். பரவாயில்லையே, நீ கூட சுமாரா காஃபி போட பழகிட்ட கேட்ட அண்ணனின் அருகே புன்னகையுடன் அமர்ந்தவள், என்ன பண்றது, என்னை குடும்ப ஸ்திரியாக்க போறீங்களே, காஃபி கூட போட்டு பழகலைனா இப்படி? குட், அம்மாவை விட வானதி போடுற காஃபி சூப்பராக இருக்கும், கேட்டு பழகிக்கோ என்றான் அருள். மனசுக்கு பிடிச்சவங்க எது பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும் குந்தவை சொல்லவும் சட்டென்று நிமிர்ந்தான். என்னம்மா சொல்ற? நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். அட, நானும் யதார்த்தமாக தான் சொன்னேன் அண்ணா. வானதி எந்த விஷயத்தையும் ரொம்ப ஈடுபாடோட பண்றா, அதான் அவ செய்யறதெல்லாம் நல்லா இருக்கு. நம்ம அப்பாக்கு கூட அவளை பிடிக்குதுன்னா பாரு. சரி, அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற என்றாள். நான் என்ன நினைக்கிறது? நல்ல பொண்ணு, அவ்வளோதான், வேற என்ன? அவ்வளோதானே அண்ணா, வேற எதுவும் இல்லையா? குந்தவை, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இந்த வேண்டாத கேள்வியெல்லாம் என்றான் சற்று கடுப்புடன். என்ன இருந்தாலும் நீ ஆதி அண்ணா போல இல்லைண்ணா. அவரா இருந்தா நான் கேட்டதுக்கு பட்டுன்னு ஆமா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு என்றதும் அதிர்ந்து எழுந்து விட்டான் அருள். நீ என்ன சொல்ற குந்தவை? சும்மா நடிக்காதண்ணா, நான் ஒரு பிள்ளை பூச்சி, என்கிட்டயே உன் காதலை ஒத்துக்க மாட்டேங்கிற.
அப்புறம் நம்ம டைகர் சுந்தரம் கிட்ட எப்படி உன் காதலை சொல்ல போற? எல்லாம் எங்களுக்கும் தெரியும் என்றாள் அவள். இங்க பாரு குந்தவை, சும்மா விளையாடாத. அப்படியெல்லாம் எங்களுக்குள்ள எதுவும் இல்லை என்றான் அவன். எதுவும் இல்லாம தான் அவளை ஹாஸ்டலுக்கு போகக்கூடாதுன்னு கோவிச்சுக்கிட்டியா? மலையாளம் படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? அம்மாக்கும் எல்லாம் தெரியும் அவள் சொல்லவும் அதிர்ந்து நோக்கி கொண்டிருந்தான். என்ன, அம்மாவுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? சும்மா நீயே ஏதாச்சும் கதை கட்டி விடாத என்றவன் முன்னில் வந்து நின்றவள். யாரு, நான் கதை கட்டுறனா என்றவள் அவனையே நோக்க தயக்கத்துடன் குனிந்து கொண்டான் அருள். அண்ணா, சும்மா பயப்படாம சொல்லு. அவளை பார்க்கும் போதெல்லாம் உன் கண்ணில் பல்ப் எறிகிறத நானும் பார்த்துருக்கேன். நாங்கள் ஒன்றும் காதலுக்கு எதிரி இல்லை. வானதி அண்ணியா வந்தா எனக்கும் சந்தோஷந்தான். அம்மாவுக்கு கூட வானதியை ரொம்ப பிடிக்கும். தங்கையின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவன் அமைதியாயிருக்க ஆதியின் நினைவு வந்தது. நம்ம அண்ணன் காதல் இப்போவும் அந்தரத்தில் நிற்கிது. எப்படியாச்சும் அவர் கல்யாணத்துக்கு அப்பா சம்மதிக்க வச்சுட்டா உங்க காதலுக்கும் தடை இருக்காதுன்னு அம்மா கூட சொன்னாங்க என்றதும் அருள் திகைத்தான். இவங்க எங்களை இந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்களா? நாங்கள் தான் பூனை கண்ணை மூடின கதையா யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோமா என்று யோசித்தவன் தங்கையை ஏறிட்டான். குந்தவை, எத்தனையோ முறை மூளை சொல்லிச்சு நம்ம குடும்பத்துக்கு இந்த காதல் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. ஆனாலும் மனசு எங்கே கேட்குது? நீங்கள் நினச்சது சரிதான். நாங்கள் ஒருத்தர் விரும்புகிறோம். ஆனால் இதோட முடிவு எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போதே பயமாக இருக்கு என்றான் தயக்கத்துடன். அப்படி வாங்க வலிக்கு. அதென்னவோ நம்ம அப்பா வாங்கி வந்த வரம் அப்படி போல இருக்கு. அவருக்கு காதல் பிடிக்காது. ஆனா அவர் பிள்ளைகள் 3 பேருக்கும் காதல் பிடிச்சிருக்கு என்றதும் அவளை அவன் வியப்புடன் நோக்க சிரித்தாள். வெக்கத்துடன் தலை குனிந்து கொண்டவள். தேவி என்ன பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னமே எனக்கு தெரியும் அண்ணா. ஆனா ராஜங்கள் பையன்னு தெரியாது. அப்பாவே அந்த சம்மந்தம் கொண்டு வரவும் பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள நமக்கு பொருத்தமானவங்கன்னு மூளை நம்பினதை மற்றவங்களுக்காக வேண்டான்னு சொல்றது ரொம்ப பெரிய வழி. நம்ம ஆதி அண்ணா மனசுல எவ்வளவு வலி இருக்கும். எனக்கு அமைஞ்சது போல உங்க வாழ்க்கையும் மனசுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா அமையணும். அப்பாவை சம்மதிக்க வச்சு அம்மா மனசுல உள்ள வேதனையெல்லாம் மாத்தணும் என்றாள் கண்களில் கனவோடு. நீ நினைக்கிறது போல எல்லாம் நடந்தா சந்தோஷந்தான். அப்பாவோட பிடிவாதத்தை நினச்சாதான் பயமாக இருக்கு. எங்கள் காதல் தெரிஞ்சா அண்ணனை போல என்னையும் வீட்டை விட்டு தள்ளி வைக்க தயங்க மாட்டாரு. எல்லாம் மூளைக்கு தெரிஞ்சாலும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதே என்றான் அருள் பெருமுச்சுடன். ஆதி அண்ணா வரட்டும், எல்லாத்துக்கும் சீக்கிரமே ஒரு முடிவெடுப்போம் என்றவள். அண்ணா, உங்க லவ்வை முதல்ல கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னது யார் தெரியுமா என்றாள் அண்ணனிடம். அவன் கேள்வியாய் நோக்க, நம்ம போலீஸ் மாப்பிள்ள தான். உங்க 2 பேர் பார்வையை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு என்றாள் பெருமிதத்துடன். அப்படியே எங்கள் கல்யாணத்துக்கும் வழி கண்டுபிடிச்சா நல்லா தான் இருக்கும் என்றான் சிரிப்புடன். கவலைப்படாதே சகோதரா, எங்க அம்மா சகுந்தலா தான் காத்து நிப்பா, காதலைத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாத சகோதரா என்று அவள் பாட அருள் மனம் விட்டு சிரித்தான். அம்மா அப்பாவும் இந்த ஹிட்லர் அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு பிள்ளைகளுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாம ரொம்ப தான் முழிக்கிறாங்க என்றவன் கடிகாரத்தை பார்க்க மணி 8 நெருங்கி இருந்தது. டைம் ஆச்சு, எங்க இன்னும் அண்ணியை காணோம் என்று கேட்கவும் சிரித்தவள். ஏன், நீங்க போய் உங்க ஓமனக்குட்டிய அழைச்சிட்டு வர்றதானே என்றதும் புன்னகைத்தான். ஓகே, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்கள் எல்லாரும் எங்கள் காதலுக்கு சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா என்றவன் பைக்கை எடுத்துக்கொண்டு அவளை அழைக்க கிளம்பினான். நன்றி. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.